இன்னும் எடப்பாடி பழனிசாமி எந்த முடிவு எடுக்கணும்னா கூட அவர் தன்னிச்சையா எடுக்கிறது இல்ல, டெல்லிக்கு தான் போறார். டெல்லி 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 டெல்லியை கேட்டாதான் அண்ணன் எடப்பாடியார் ஒண்ணுக்கும் போக முடியும், வெளிக்கு ரெண்டுக்கு போக முடியும். சோறு துண்ணணும்னா கூட டெல்லியை கேட்கணும். இது இன்னைக்கு ஒரு உத்தேச பட்டியல் ஒண்ணு போட்டிருந்தாங்க, பெரிய பெரிய சேனல்ல தான் போட்டிருந்தாங்க. அந்த ஓகே பண்றதுக்கு தான் ஓனர் போய் பார்த்தார், லேபர் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா போய் பார்த்தார். ஏடிஎம்கேல தொகுதி பங்கீடு கூட்டணி கட்சியோட பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அமைச்சிருக்காரு ஒரு குழு. அது குழு இல்ல, அது ஒரு குழு. என்னதான் உனக்கு அடிமையா இருக்கட்டும், என்னதான் உனக்கு கொத்தடிமையா இருக்கட்டும், என்னதான் அவர் கொலை வழக்குல சிக்கிருக்கட்டும், இப்படியா மிரட்டி ஒரு மனுஷன் காலில் போய் விழுந்து பெட்டோ எடப்பாடி லிஸ்ட் ரக்கோ, இந்த லிஸ்ட் பிடிச்சிக்கோ, 1 2 3 4 5 இதுக்கெல்லாம் எத்தனை சீட்டு, இதுல ஒரு 4-5 கூட்டணி கட்சி என் சின்னத்துல தாமரை சின்னத்துல நிற்பாங்க. டெல்லிக்கு காவடி தூக்குகிற எடப்பாடி பழனிசாமி வீட்டுல இருந்து கார் ஏறி ஏர்போர்ட் போய் அமித்ஷாவை பாக்குற வரைக்கும் அமித்ஷாவை கேட்காம எதுவும் செய்யக்கூடாதுட்டான். ஜெயலலிதா பார்க்க முடியாது, திருப்பி அமிச்சிருச்சு. அந்த கட்சி இன்னைக்கு அமித்ஷா வீட்டு வாசல்ல போய் உட்காந்துக்கிறாங்க. டெல்லிக்கு அடிமை யாருன்னா எடப்பாடி. ஏயா அதிமுக கட்சி எடுத்து போய் அடமான வச்சுட்டேயா. டெல்லிக்கு கூட தவந்து போய் அமித்ஷா காலையில விழுந்து கிடக்கிற எடப்பாடி பழனிசாமி திமுக பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த யோகிதை இல்ல. டெல்லி என்ற ரிமோட் அறிவாலயத்திலே அன்ற தலைவர் கலைஞரிடத்தில் இருந்தது, இன்று தலைவர் தளபதி ஸ்டாலின் இடத்துல இருக்கிறது. மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கம். நண்பர்களே, AIADMK அதுக்கு அர்த்தம் ரொம்ப நாள் புரியல. ஆக்சுவலி அதோடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டா AIADMK ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், AIADMK அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நான் பலமுறை யோசிச்சது உண்டு, ஏன்னா இது ஆல் இந்தியா அண்ணா திமுகன்னு சொல்றாங்களே, இது என்ன காஷ்மீர் முதல் குமரி வரைக்கும் இருக்குதா? தமிழ்நாட்டுல இருக்கு, இந்த காஷ்மீர்ல இருக்கா, ஜம்மு காஷ்மீர்ல இருக்கா, உத்தரகாண்ட்ல இருக்கா, ஜார்க்கண்ட்ல இருக்கா, பீகார்ல இருக்கா, ராஜஸ்தான்ல இருக்கா, வெஸ்ட் பெங்கால்ல இருக்கா, மகாராஷ்டிரால இருக்கா, உத்தரப்பிரதேஷ்ல இருக்கா, ராஜஸ்தான்ல இருக்கா, ஹரியானால இருக்கா, டெல்லியில இருக்கா, எங்க இருக்கு? இல்ல ஆந்திரா, தெலுங்கானா, ஆந்திரா ஃபுல்லா இருக்கா, கர்நாடகா ஃபுல்லா இருக்கா, கேரளா ஃபுல்லா இருக்கா? எல்லா மாநிலத்திலும் ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் AIADMK அகில இந்திய அண்ணா திமுக இந்தியா முழுக்க சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்களா, உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளா? அப்புறம் ஏன் இதை ADMKன்னு சொல்றாங்க? அதாவது அப்போ ஆல் இந்தியா பார்ட்டிக்கு மட்டும் தான் அரசியல் கட்சி அந்தஸ்து கொடுப்போம்னு ஒரு பேச்சு அடிபட்ட உடனே அது உடனே என்ன பண்ணிட்டாங்க, AIADMKன்னு ஆகிட்டாங்க. இது AIADMK, அதாவது எம்ஜிஆர் பீரியட்ல AIADMKன்னு ஆகிட்டா எங்களது நேஷனல் பார்ட்டி. ஆனா திமுக தான். திமுக ஆல் இந்தியா திமுகன்னு வச்சுட்டா, AIADMKன்னு வச்சுட்டா, அப்ப இந்தியாவில் மட்டும்தான் திமுக உலகம் முழுக்கும் இருக்கு. இந்த பூமி பந்தில் வாழ்கிற கோடிக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சொந்தம் திமுக. அத்தனை தமிழர்கள், இந்த பூமி பந்தில் வாழக்கூடிய கோடிக்கணக்கான தமிழர்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நான் என்னடா ஆல் இந்தியான்னு போடுறது? திமுகனாலே உலகத்துக்கே திமுக தான் ஆக்கல. இப்போதான் அது AIADMK என்னன்றது எடப்பாடி பழனிசாமி நிரூபிச்சிட்டார். இதெல்லாம் நம்ம எடப்பாடிக்குள்ள டைரக்டா வர முடியாது, இதெல்லாம் சொல்லிதான் வரணும். எப்பவுமே ஆல் இந்தியா பார்ட்டினா அதுக்கு ஆபீஸ் எங்கன்னு கேட்டா டெல்லியில இருக்கும். ஆல் இந்தியா பார்ட்டிக்கு ஆபீஸ் எங்க இருக்கும்னா டெல்லியில இருக்கும். இவங்க இங்க எந்த முடிவு எடுக்க முடியாது. ஆல் இந்தியா பார்ட்டிக்கு எல்லாம் இங்க எந்த முடிவு எடுக்க முடியாது. இவங்க சும்மா இங்க மாநில கட்சி தலைவரா இருப்பாங்க. Yes, they are representative for the party, that's all. They cannot take any decision without knowledge of Delhi. Delhi is in place. Delhi will order. State president should obey Delhi order. டெல்லி சொல்றது இங்க இருக்கிற காங்கிரஸா இருக்கட்டும், நம்ம கூட்டணி காங்கிரஸா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், அது 2 தான் தேசிய கட்சி. தமிழ்நாட்டுல 2 கட்சி இருக்குதுன்னா இவங்க கருத்து தான் சொல்லலாம். ஆனா யாருக்கு சீட்டு, என்ன முடிவு, யாரு தலைவர், எல்லாம் டெல்லி முடிவு பண்ணுவாங்க. ஒண்ணு டெல்லிக்கு போனோம். மரியாதைக்குரிய அண்ணன் தமிழக காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை அவர்கள் எதுவா இருந்தாலும் உடனடியாக டெல்லிக்கு போயிடுவார். போயிட்டு அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பார்ப்பார். அவர் தான் நேஷனல் காங்கிரஸ் பிரசிடென்ட். அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கர்நாடகாவை சேர்ந்த மரியாதைக்குரிய திரு மல்லிகார்ஜுன கார்கே. ராகுல் காந்தியை மீட் பண்ணுவாங்க, அன்னை சோனியா மீட் பண்ணுவாங்க. ஆனால்
அண்ணன் எடப்பாடி பழனிசாமி எந்த முடிவு எடுக்கணும்னா கூட அவர் தன்னிச்சையா எடுக்கிறது இல்ல. டெல்லிக்கு தான் போறார். டெல்லி 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 டெல்லிக்கு போறார். இப்பதான் ஏஐடிஎம்கேன்ற கட்சிக்கு இப்ப நீங்க ஏஐடிஎம்கேன்னு சொல்லலாம். அதுக்கு நீங்க தகுதி படைத்தவங்க. இப்ப ஏஐடிஎம்கேன்னு சொல்லலாம். ஏன்னா ஆல் இந்தியா பார்ட்டிக்கெல்லாம் ஹெட் ஆபீஸ் டெல்லியில இருக்கிறாங்க. ஓனர் எல்லாம் டெல்லியில இருக்கிறாங்க. சோ இதுவும் ஆல் இந்தியா பார்ட்டி இல்ல ஏடிஎம்கே. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி, அம்மையார் செல்வி ஜெயலலிதா கட்டி காப்பாத்தின கட்சி. இன்னைக்கு எடப்பாடி கிட்ட வந்து குட்டிச்சோரா போயிடுச்சு. எடுத்துட்டு போய் பிஜேபிக்கு அடமானம் வச்சிட்டாரு. இப்போ ஆல் இந்தியா பார்ட்டி பிஜேபி காங்கிரஸ் எல்லாம் டெல்லிக்கு போகணும். எந்த முடிவு இருந்தா கூட அங்க கேட்டுதான் இங்க வரணும். டெல்லி பிளைட் பிடிச்சு டெல்லி போயினே இருக்கணும். அந்த மாதிரி ஒண்ணுக்கு போகணும், ரெண்டுக்கு போகணும், வெளிக்கு போகணும்னா கூட டெல்லியை கேட்டாதான் அண்ணன் எடப்பாடியார் ஒண்ணுக்கும் போக முடியும், வெளிக்கு ரெண்டுக்கு போக முடியும். சோறு துண்ணணும்னா கூட டெல்லியை கேட்கணும், டீ காப்பி குடிக்கணும்னா கூட டெல்லியை கேட்கணும். ஆமா. சோ இது ஆல் இந்தியா பார்ட்டி தான். ஏன்னா ஓனர் அவங்க, இவரு லேபர் எடப்பாடி. நீங்க திமுக குறை சொல்றீங்களா எடப்பாடி பழனிசாமி? நீங்க திமுக குறை சொல்றீங்களா? ஒரு கூட்டணி கட்சி தலைவர் யாரு? நேஷனல் டெமோக்ரஸி அலைன்ஸ், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாட்டுல தலைவர் யார் தலைமையில இங்க கூட்டணி? எடப்பாடி பழனிசாமி நீங்க தானே தலைவர். மிஸ்டர் எடப்பாடி நீங்க தானே தலைவர். நீங்க தானே தலைவர். பிஜேபி உங்க கீழே உங்க அண்டர் தான் வராங்க. அவங்களுக்கு 20 சீட்டோ 20 சீட்டோ 30 சீட்டோ நீங்க பார்த்து கொடுக்கணும். மத்த உங்க கூட்டணி, உங்க கூட கூட்டணி கட்சி எல்லாம் நிறைய வருகிறாங்க. எனக்கே தெரியல. 30 வருஷமா அரசியல் இருக்கிறார். 30 வருஷமா மேடை பேச்சாளராக இருக்கிறார். 16 வயசுலயே பெங்களூர்ல பேச ஆரம்பிச்சிட்டேன். 18 வயசுல தமிழ்நாட்டுல பேச ஆரம்பிச்சிட்டேன். 30 வருஷம் அரசியல்ல மேடை பேச்சாளராக இருக்கிறேன். எனக்கே தெரியல அந்த கட்சிகள்லாம் யாரு என்ன ஏதுன்னு. இதே இன்னைக்கு ஒரு உத்தேச பட்டியல் ஒண்ணு போட்டிருந்தாங்க. பெரிய பெரிய சேனல்ல தான் போட்டிருந்தாங்க. அந்த ஓகே பண்றதுக்கு தான் ஓனரை போய் பார்த்தார். லேபர் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா போய் பார்த்தாரு. 2 சீட்டு 2 சீட்டு 2 சீட்டு 2 சீட்டு 3 சீட்டு 4 சீட்டு இதெல்லாம் யாரா ஒதுக்குறதுன்னா அங்க அமித்ஷா உட்காந்து ஒதுக்குது. இங்க இருக்கிறாங்க பாருங்க கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம், இந்த டிடிவி தினகரன், இந்த அன்புமணி, இந்த இன்னும் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, இவங்க அத்தனை பேர் எடப்பாடியை பார்த்து பேசுறாங்க. ஒரு குழு ஒண்ணு வச்சிருக்காங்க. அது சும்மா குழு இல்ல. அது இப்ப ஏடிஎம்கேல தொகுதி பங்கீடு கூட்டணி கட்சியோட பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அமைச்சிருக்காரு ஒரு குழு. அது குழு இல்ல, அது ஒரு குழு அங்க இருக்குது. தமிழ்நாட்டுக்கே விஷப்புழுவா இருக்கிறாங்களே RSS பிஜேபி, அமித்ஷா மோடி அங்க போகணும். இங்க எடப்பாடி கூட கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்காங்க பாரு. எல்லா லெட்டர் பேட் கட்சி, விசிட்டிங் கார்டு கட்சி, டஸ்ட்பின் கட்சி, டிரைனேஜ் கட்சி. அவன் தலைவர், அவன் டிரைவர் பொதுச்செயலாளர், அவன் வீட்டு வேலைக்காரன் துணை பொதுச்செயலாளர், இந்த மாதிரி கட்சி. இவங்க கூட அமித்ஷா போய் பார்த்து அங்க டிசைட் பண்ணிட்டு வந்துறாங்க இத்தனை சீட்டு. இதை எடுத்துன்னு உடனே அமித்ஷா போன் பண்ணிட்டு எடப்பாடி ஸ்டார்ட் இமிடியேட் டு டெல்லி, டெல்லிக்கு ஆவ், ஆத்தாவும் பைசாப், ஆத்தாவும் ஜி நீ இவர் கிளம்பி அங்க போறாரு. அங்க டெல்லிக்கு போயிட்டு 1/2 மணி நேரம் 10 மணிக்கு தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. 8 மணிக்கு நைட்டு 10 மணிக்கு. யோ தூங்குற நேரையா? எடப்பாடி அவர் சுகருக்கு மாத்திரை போடுறாரோ, இன்சுலின் எடுக்கிறாரோ என்னன்னு தெரியல. பிபி மாத்திரை எல்லாம் போடணும். மற்றபடி அவருக்கு எதுவும் வேற ஏதோ சரக்கு போடுறா அந்த பழக்கம்லாம் எதுவும் இல்லை. நான் கேள்விப்பட்ட வரைக்கும். சும்மா ஒருத்தர் மேல குறை சொல்ல முடியாது. சுகர் இருக்கு, பிபி இருக்கு, டேப்லெட் போடுறாரு. போட்டு 10 மணிக்கு ஒரு மனுஷன் படிக்க தேவையில்லை எடப்பாடி. என்னதான் உனக்கு அடிமையா இருக்கட்டும், என்னதான் உனக்கு கொத்தடிமையா இருக்கட்டும், என்னதான் அவர் கொலை வழக்குல சிக்கிருக்கட்டும், இப்படியா மிரட்டி ஒரு மனுஷன்? 1000 நாள் எங்க தமிழ்நாட்டுக்காரியா? அதிமுக எங்க தமிழன் கட்சி தான் ஐயா. 10 மணி ஒரு நிமிஷம் அதிகம் இல்ல, ஒரு நிமிஷம் கம்மி இல்ல. 10 மணிக்கு போய் உட்காந்துட்டாரு வெளியோ. உள்ள போய் அமித்ஷா கிட்ட சொன்னாங்க, तमिलनाडु से एडपाड़ी पழனிசாமி आया है। उन्हें अमित शाह, वो तो हमारा नौकर है, उसका बोलो बाहर बैठना के लिए बोलो। नौकर, हमारा घर का नौकर बैठने के लिए कुर्सी है ना, हमारा घर का नौकर बैठेगा ना वो कुर्सी में उसको डाल, वो कुर्सी में उसको बैठो बोल। इधर वीवीआईपी हमारा बीजेपी का नेताजी बैठेगा ना कुर्सी, वो कुर्सी में एडपाड़ी पழனிசாமி बैठने के लिए नहीं बोलो, वो तो उसमें नहीं बैठेगा। वो तो किधर बैठना, तो नौकर का कुर्सी है ना, वो नौकर का कुर्सी में एडपाड़ी पழனிசாமி को बैठने बोलो।
அதாவது வெளியே சேர் இருக்குதுல, நம்ம வேலைக்காரலாம் உட்காருவாங்கன்னா அந்த சேர்ல எடப்பாடி உட்கார சொல்லு. நம்ம பிஜேபி தலைவர்கள் வந்து என்ன பார்க்க வராம அந்த சேர்ல உட்கார வைக்காதான்ட்டான். எவ்வளவு கண்டம் பண்றான் பாரு. உனக்கு எப்படிறான்னு தெரியுங்களா? எனக்கு டெல்லியில ஆளுகிறாங்க. திரைப்பட நடிகர் எனது குடும்ப அண்ணன் மாவீரன் நெப்போலியன் அவர்கள் மத்திய இணையமைச்சராக இருக்கும் பொழுது எங்கள் திராவிட ஆழ்வார், எங்கள் கொள்கை பொறுப்பு செயலாளர், எனது குடும்ப அண்ணன் மிகுந்த மரியாதைக்குரிய எங்களை தெய்வமாக இருக்கிற நான் டாக்டர் ஜெகதீஷன் மத்திய அமைச்சராக இருக்கும் பொழுது அவர்களோடு பல முறை டெல்லிக்கு பயணித்த காரணத்தால் எனக்கு பல தொடர்புகள் டெல்லியில இருக்கிறது. அவங்க சொல்றாங்க 10:30 மணிக்கு கூப்பிடுறான் அமித்ஷா எடப்பாடியை. போன உடனே இப்படி பேட்டோ பேட்டோ உன்ன எடப்பாடி அண்ணன் தவளம்பாடி அவருக்கு காலில் ஓடுற சொல்லி கொடுக்கணுமா? ஐ டோன்ட் நோ வாட் இஸ் குவாலிஃபிகேஷன் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி, வெதர் இஸ் அன் டிகிரி ஹோல்டர் ஆர் எஸ்எஸ்எல்சி ஆர் பியூசி, பட் இஸ் அன் டபுள் பிஎச்டி. You know what is his course? PhD course. He will walk in his knee and he will bow his head and he will fell in a legs. He will swim in a land. All will swim in water, but Mr. Edappadi Palaniswamy will swim on the land and the floor. On the floor he will swim and he will catch the legs very tightly. He will bow his head and he will worship the legs. Once upon a time, Jayalalitha, it's okay. After that, Sasikala, now Amit Shah Modi. அப்படியே தவழ்ந்து போய், ஏன்னா டெல்லி பாலிடிக்ஸ் பேசும்போது கொஞ்சம் ஹிந்தி இங்கிலீஷ் எல்லாம் பேசுறாங்க, புரியாத முறை விவரமானவங்க நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. இதே பட்லர் இங்கிலீஷ் ஹிந்தி அறகுறை தான். ஆனா இங்கிருந்து போற எம்பிங்க விட இங்க காங்கிரஸ்க்கு இங்க இருக்கிற பிஜேபி காரங்க ஹிந்தி படிக்கணும்னு சொல்றாங்க இல்ல, ஹிந்தி சவுந்தரராஜன் அவங்களோட ஏன் ஹிந்தி இங்கிலீஷ் பெட்டர். போய் காலில் போய் உளுந்து விட்டோ பெட்டோ எடப்பாடி லிஸ்ட் ரக்கோ, இந்த லிஸ்ட் பிடிச்சிக்கோ, இந்த கட்சிக்கு இவ்வளவு சீட்டு, நீ இவ்வளோ நான் இவ்வளோ, போயிட்டோ. இதுக்குதான் டெல்லிக்கு போகணும். நீ அதிமுக இத்தனை தொழில நில்லு, பிஜேபி எனக்கு இத்தனை சீட் நான் எடுத்துக்கினேன், இந்த கூட்டணி கட்சிகள்லாம் 2 2 2 2 2 1 2 3 4 5 இதுக்கெல்லாம் இத்தனை சீட்டு. இதுல ஒரு 4-5 கூட்டணி கட்சி என் சின்னத்துல தாமரை சின்னத்துல நிற்பாங்க. மீதி அந்த 4-5 கட்சி வேணா நீ உன் சின்னத்தில் நிக்க வச்சு சொல்லு, போயிட்டு வா. இதுதான் நடந்தது. ஸோ இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, டெல்லிக்கு காவடி தூக்குகிற எடப்பாடி பழனிசாமி திமுக குறித்தோ தேச தலைவன், டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தமிழ்நாடு, டெல்லி தான் தமிழ்நாடு கண்ட்ரோலை தவிர தமிழ்நாடு டெல்லி கண்ட்ரோல் இல்லை. இது தலைவர் தளபதி அடிக்கடி பேசுகிறார். திருச்சி மாநில மாநாட்டில் அழுத்தம் திருத்தமாக சொன்னார், டெல்லி எங்களை தேடி வரணும், நாங்க டெல்லி தேடி போக மாட்டோம். ஜெயிச்சுட்டு எம்பி ஆயிட்டு சென்ட்ரல் மினிஸ்டர் டெல்லிக்கு போகும். ஆனா உச்சா போகணும் கக்கா போகணும்னா கூட ஆனா எடப்பாடி டெல்லியில கேட்கணும், ஐயா அத்தரத்தை அடக்கினாலும் மூத்திரத்தை அடக்க முடியாது, போயிட்டு வந்துட்டுங்களா, இருங்க அமித்ஷா கேட்டு சொல்றேன். இப்ப இங்க இருந்து கிளம்பும் போது வீட்டுல இருந்து கார் ஏறி ஏர்போர்ட் போய் அமித்ஷாவை பாக்குற வரைக்கும் அமித்ஷாவை கேட்காம எதுவும் செய்யக்கூடாதுன்ட்டான். கூட போனவன் கூட்டுன்னு போனவன் பிளைட்ல ஒண்ணுக்கு வருதுன்னு சொல்லிடுறாரு அண்ணன் எடப்பாடி. ஐயா வைத்த முட்டி உச்சாப்பா, இருங்க அமித்ஷா கேட்கணும். யோ இங்க போன் வேலை செய்யாது ஆயிடுச்சுன்னா 1000 அடி மேல பறந்துருக்கிறோம், அப்ப அடக்கிக்கும். டெல்லி ஏர்போர்ட்ல போய் இறங்கி போன் போட்டுக்கிறாங்க. அங்கேயும் அமித்ஷா போன் எடுக்கல. அமித்ஷா வீட்டுக்கு போன பிறகு மூத்திரத்தை அடக்கின்னு அமித்ஷா கிட்ட பேசிட்டு, ஐயா நான் ஒண்ணுக்கு போனோம்னா வெளியோ அங்க எங்கள்கிட்ட வீட்டுல வேலை செய்யறவங்கன்னா வெளிக்கு போவாங்க, ஒண்ணுக்கு போவாங்க, அங்க கூட்டு போய் அந்த ஆளுறாங்க. ஏன்னா இவரு அந்த கண்டிஷன் தான் நாங்க. சோ அப்படி டெல்லிக்கு நீ அடிமை, எது இருந்தாலும் டெல்லி கூட. என்னைக்காவது ஜெயலலிதா டெல்லி போய்தாயா? மோடியே இங்கதான் வந்தார், ஜெயலலிதா வீட்டுக்கு தான் வந்தார். எப்படி கலைஞரை தேடி மோடி வருவாரோ அந்த மாதிரி ஜெயலலிதா தேடி மோடி வந்தார். இது ஒரு முறை ஜெயலலிதா அந்த வாஜ்பாய் கவர்மெண்ட்டுக்கு, அடல் பிகாரி வாஜ்பாய் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு கொடுத்துச்சு. ஜெயலலிதா ஆதரவால் தான் பிஜேபி ஆட்சி அமையனோட ஒரு சூழ்நிலை ஆகி போச்சு. இது ஒரு 2 3 ஸ்டேட்டை கண்ட்ரோல் வச்சுக்கிச்சு ஜெயலலிதா. இந்த பிஜேபி காரம் பட்டாம்பார் ஒரு பாடு. இந்த அம்மா கோபம் வந்துன்னா 4 மந்திரி அங்கிருந்து கிளம்பி வருவானு. இந்த அம்மா கோபம் வந்துச்சுன்னா
கோபத்தை அடக்கிறதுக்கு சாந்தி சாந்தி சாந்தின்னு சாந்தி ஹோமம் நடத்துறதுக்கு டெல்லியில இருந்து 4 மந்திரி கிளம்பி வருவோம். கிளம்பி வந்து வெளியே உக்காந்து 2 மணி நேரம் கழிச்சு கூப்பிடுவோம். அவங்கள காரி துப்பி ஜெயலலிதா சொல்லியே தரணும். காரி துப்பி பலரும் போய் செருப்படி வாங்கிக்கிறோம். காரி துப்பி அப்புறம் சரிம்மா நீங்க சொல்ற மாதிரி பல முறை பல மந்திரிங்க பார்க்கவே இல்லை. யாரு ஜெயலலிதா பார்க்க முடியாது திருப்பி அனுப்பிச்சிச்சு. அந்த கட்சி இன்னைக்கு அமித்ஷா வீட்டு வாசல்ல போய் உட்காந்துக்கிறாங்க. டெல்லிக்கு அடிமை யாருன்னா அமித்ஷா. ஏன் டெல்லிக்கு அடிமை யாருன்னா டெல்லிக்கு அடிமை யாருன்னா எடப்பாடி. ஏயா அதிமுக கட்சி எடுத்து போய் அடமான வச்சுட்டயா? 1000 தான் அதிமுக எதிர்கட்சி அதிமுக பேசணும். அதிமுக கட்சி தமிழ்நாட்டுல இருக்கணும்னு குடியாத்த குமரன் விரும்புறாரு. தலைவரே அது விரும்புறாரு. நம்ம யாரை எதிர்த்து அரசியல் பண்றது? திமுக நாளைக்கு பூத்துல நம்ம சண்டை போடுறோம். இதோ ஏப்ரல் 23ஆம் தேதி யாருக்கு நம்ம சண்டை போட வைப்பேன்? நமக்கு ஏடிஎம்கே சண்டை ஆகும். அட அண்ணன் தம்பியா மாமா மச்சானா பழகுறோம். ஆனா ஜெயலலிதா உயிரோடு வரைக்கும் திமுக கார சாவு கூட போகக்கூடாதுன்னு சொல்லுவோம் அந்த அம்மா. திமுக கார சாவு ஒரு ஒண்டிச்சால போனா ஏடிஎம் ஒண்டிச்சால மதுரை பக்கம். அவன் அந்த சாவுல உக்காந்து இருக்கும் போதே அந்த சாவுல உக்காந்துக்கிறான். அந்த சாவுல உக்காந்து இருக்கும் போதே ஜெயா டிவில ஜெயா பிளஸ்ல போகுது. அவன் கட்சி விட்டு நீக்கப்பட்டான். சோ அந்த அளவுக்கு நம்ம எதிர்மொழியா போகுது. இன்னைக்கு அதிமுக நிலைமைன்னா நம்ம என்ன போய் பிஜேபி காரண்ட பரதேசி கட்சி அவங்க கூட நம்ம சண்டை போட முடியும்? இல்ல பொறிக்கு போய் குடிகாரத்தம் பொம்பளை பொறிக்கு ஒரு விஜயன் வந்து கட்சி ஆரம்பிச்சு அவங்க கூட போய் நம்ம சண்டை போட முடியும்? நம்ம யார் கூட சண்டை போடணும்? நமக்கு நிகரான கட்சி ஏடிஎம்கே. இன்னைக்கு அந்த கட்சியை முடிச்சிட்டோம். யாருக்கும் தெரியாது. அதிமுக தொண்டர்களே யாருக்கும் தெரியாது. உங்க கட்சியை முடிச்சிட்டான். ஓபிஎஸ் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் திமுக முடிவெடுத்து வராருன்னா ஒரு 3 முறை முதலமைச்சரா இருந்தவர். இந்த கட்சி பிஜேபி அடமானம் வித்தாச்சு. அடமானம் இல்ல வித்தாச்சு. அந்த காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் ஆப்பிரிக்கால இந்த மாதிரி தீவுல எல்லாம் வந்துட்டு அங்க வேலை வாய்ப்பு இல்லாதவங்கலாம் அமெரிக்காக்காரன் அந்த பக்கம் இருக்கிற மற்ற நாடுகள் லண்டன் இப்படிப்பட்ட நாடுகள் என்ன பண்ணுவாங்க, இந்த வறுமையில வாழ்ற தீவுல வாழ்றவங்கள கொத்தடிமைகளா கூப்பிட்டு போயிட்டு அவங்க காலகாலமா கொத்தடிமையா வாழ்வாங்க. இன்னைக்கு பிளாக் பீப்புள்ஸ் அமெரிக்கால இன்னைக்கு கருப்பின மக்கள் இருக்காங்கன்னா அவங்கலாம் அந்த காலத்துல அவங்க எல்லாம் வந்து கொத்தடிமையா அங்க போனோம். கருப்பின மக்கள் கொத்தடிமையா போனவங்க அங்க பிளாக் பீப்புள். இன்னைக்கு அவங்க நல்ல பொசிஷன் வந்துட்டாங்க. அந்த மாதிரி அதிமுக கொத்தடிமை ஆகிட்டான் தான் எடப்பாடி. நீ டெல்லியை கேட்காம எதுவும் செய்ய முடியாது. டெல்லி கேட்டுதான் செய்யும். நீ அதிமுக பொதுச் செயலரா இருக்கணுமா இருக்கக்கூடாதுன்றது யாரு முடிவெடுக்கணும்னா அதிமுகவின் பொதுக்குழு உறுப்பினரோ செயற்குழு உறுப்பினரோ கிடையாது. நீ அதிமுக பொதுச் செயலரா நீடிக்கணுமா இல்லையான்றது முடிவெடுக்கிற இடத்துல யாருன்னு கேட்டா பாஜக, RSS, மோடி, அமித்ஷா. நாளைக்கே எடப்பாடி வேணடா நமக்கு சரி வரல, நமக்கு யாரு கரெக்டா இருப்பான்? வேலுமணி. பாத்ரூம்ல பெனாயிலே தொடப்பக்கட்டை ப்ளீச்சிங் பவுடர்ல 1000 கோடி ஊழல் பண்ண பெரிய திருடா கோயம்புத்தூர்ல வேலுமணி. வேலுமணி போச்சாளர்னா நீ மூடிட்டு தான் போகணும். இல்ல KP முனுசாமி போச்சாளர்னா நீ மூடி தான் போகணும். ஆனா நம்ம அண்ணன் செல்லூர் ராஜு அவர்தான் போச்சாளர்னா நீ மூடி தான் போகணும். இல்ல புரட்சி தமிழர் ஒரு மென்டல் ஒருத்தன் பேசுறான் உதயகுமார்னு. இந்த முறை அவன் திருமங்கலத்துல காலி அண்ணன் OPS காலி பண்ணிடுவாரு. அவன் தான் போச்சாளன கூட நீ எடப்பாடி போயினேங்க. ஆனா அந்த பழைய அண்டா அடிப்பட்ட அண்டா வாய் திறந்தா 4 வாழைப்பழம் குணகுணியா உள்ள தள்ளலாம் அலர்மதி. அதுதான் நாளைக்கு போய்ச்சல்னா கூட எடப்பாடி ஏத்துக்கணும். உன் கண்டிஷன் அந்த கண்டிஷன். இதுல இவரு திமுகவை கலைஞர் டெல்லிக்கு போவாரு. பார்லிமெண்ட் எலெக்ஷன் அறிவிச்சுட்டு அவர் மாசம் டெல்லிக்கு போவாரு. கலைஞர் போலியா டெல்லிக்கு? கலைஞர் டெல்லிக்கு போனாருன்னா எதுக்கு போனார் டெல்லிக்கு? கூட்டணியினுடைய தேசிய கட்சியினுடைய கூட்டணி ஒரு காங்கிரஸ் கூட்டணியில இருக்கிற கட்சிகள் கூட்டணி கட்சி தலைவர் அன்னை சோனியா காந்தி கூட்டுவாங்க. அந்த முறையில கலைஞர் போவார். அப்படி கலைஞர் போலன்னா தளபதி போவார். முதலமைச்சர்கள் மாநாட்டுக்கு கலைஞர் போயிட்டு இருந்தார். கலைஞர் தான் போயிட்டு இருந்தார். அப்புறமா முதலமைச்சர் மாநாட்டுக்கு தளபதி போனார் துணை முதலமைச்சர் பிறகு. 1க்கு போறதுக்கும் 2க்கு போறதுக்கும் சின்ன சின்ன விஷயத்த ஆலோசனை பண்றதுக்கு பிளைட் பிடிச்சி அவங்க போய் யாரும் எங்க காங்கிரஸ் தலைவரோட பேசல. கலைஞர்கிட்ட பேசணும்னா காங்கிரஸ்ல இருந்து மேலிடத்துல இருந்து டெல்லியில இருந்து அறிவாலயத்துக்கு வருவாங்க. இல்ல ஒரு ஆலோசனை கேட்கணும். இந்த கூட்டணியில ஆலோசனை கேட்கணும். அன்னை சோனியா ஒரு ஆலோசனை கேட்கணும். நம்ம இந்தியாவிலே ஒரு மூத்த தலைவர்
கலைஞர் அவரை போய் ஆலோசனை கேட்க போன்ல கேட்டுடலாம். ஆனா அன்னை சோனியா டைரக்டா போங்கன்னு வந்து டைரக்டா வந்து தலைவர்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க. யாரா இருந்தாலும் இங்க தேடி வருவாங்க. இவர்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க. இன்னைக்கு ஐஎன்டிஏ கூட்டணிக்கே தலைவர் தளபதி ஸ்டாலின், தேச தலைவர் தளபதி ஸ்டாலின், மீண்டும் 2வது முறை முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய தலைவர் தளபதி ஸ்டாலின், ஐஎன்டிஏ கூட்டணிக்கே தலைமை தாங்கணுன்ற இடத்துல அவர் இருக்கார். யாரை பார்த்து சொல்றீங்க எடப்பாடி? நாங்க டெல்லிக்கு போலையா, அவங்க போலையா? நாங்க போனது போக வேண்டியதுக்கு போகும். ஒண்ணு உச்சா போறதுக்கு, கக்கா போறதுக்கு சின்ன சின்ன வேலைகளை நாங்க டெல்லிக்கு போட்டோம். யாரு எந்த தொழில் நிக்கணும், யாருக்கு எத்தனை தொகுதி முடிவு பண்ற இடத்துல தளபதி இருப்பார். அவங்க 2 3 எக்ஸ்ட்ரா கேட்பாங்க, கொடுக்க வேண்டியதான். காங்கிரஸ் 25 இந்த மாதிரி 3 எக்ஸ்ட்ரா கேட்டாங்க. ஓகே ரைட், ஓகே ரைட், அதான். ஆனா நீ எனக்கு இத்தனை தொகுதி குடும்பம்னு போய் பிஜேபி போய் நிக்கிற, உனக்கு அவன் பார்த்து கொடுக்கறது உனக்கு. உன் கூட லெட்டர் பேட் கட்சி, விசிட்டிங் கார்டு கட்சி, அவன் உங்ககிட்ட வந்து கூட்டணி பேசுறானா? டிடிவி தினகரன் அந்த ஆள் டெல்லி கிளம்பி போறான். அன்புமணி அந்த ஆள் டெல்லி கிளம்பி போறான். ஊவே ஜெகன்மூர்த்தி அவரு டெல்லி கிளம்பி போறாரு. ஜான் பாண்டியன் அவர் டெல்லி கிளம்பி போறாரு. ஏசி சண்முகம் அவர் டெல்லி கிளம்பி போறாரு. தமிழ் மாநிலக்காரர் ஜி கே வாசன் அவரு டெல்லி கிளம்பி போறாரு. அந்த ஐஜேகேவோ ஏதோ ஒரு கட்சி இருக்குது, பாரிவந்தரா யார் அது, எல்லாம் டைரக்டா அங்க போய் டெல்லியில பேசி சீட் வாங்கிடுறாங்க. எடப்பாடி கிட்டப்பா எனக்கு இத்தனை சீட் குடுத்துட்டாங்கப்பா, இத்தனை சீட் குடுத்துட்டாங்கப்பா, தொகுதியும் ஃபைனல் பண்ணிட்டாங்க எந்த தொகுதின்னு சொல்லிட்டு. சோ உன்னலமா அது திமுக பத்தி எடப்பாடி பேசக்கூடாது. டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் திமுக. டெல்லி தமிழ்நாடு கண்ட்ரோல் தான் டெல்லி. டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் தமிழ்நாடு. இங்க யாரா இருந்தாலும், ஏன்னா பல பிரதமர்களை உருவாக்கிய கட்சி திமுக. மனதில் வைத்துக் கொண்டு பேசுங்கள் எடப்பாடி பழனிசாமி. பல பிரதமர்களை உருவாக்கிய கட்சி திமுக. அன்னை இந்திரா காந்தி, விபி சிங், ஐ.கே. குஜ்ரால், தேவேகவுடா, வாஜ்பாய், மன்மோகன் சிங், பல பிரதமர்களை, பல ஜனாதிபதிகளை உருவாக்கிய தலைவர் டாக்டர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம். இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தமிழ்நாட்டுல 40 அடிச்சோம், புதியோட சேர்த்து. தளபதி அடிச்சார், எங்க தலைவர் தளபதி. தமிழ்நாட்டின் தலைவர் தளபதினு சொன்னா எடப்பாடி பழனிசாமி தலைவர் தளபதி தான் தலைவர் வச்சுக்கோ. தமிழ்நாட்டுல நாங்க அடிச்ச மாதிரி பீகார்லயும் தெலுங்கானாலையும் அடிச்சுட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு மோடி என்கிற மனிதர் 3வது முறை பிரதமராக வந்திருக்க மாட்டார். சங்கிங்க ஆரிய கூட்டம் இந்த நாட்டில் ஆட்சி செய்து இந்த நாட்டை குட்டிச்சோராக்கிருக்க மாட்டாங்க. இல்லைன்னா தளபதி ராகுல் காந்தி அவர்களை பிரைம் மினிஸ்டர் சீட்ல காரச்சிருப்பார். எனவே டெல்லிக்கு காவடி தூக்கிற, டெல்லிக்கு அடிமையா இருக்கிற, டெல்லிக்கு கூட தவந்து போய் அமித்ஷா காலையில விழுந்து கிடக்கிற எடப்பாடி பழனிசாமி திமுக பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த யோகிதை இல்லை. தலைநகரம் டெல்லியில இருக்கலாம், ஆனால் டெல்லியின் ரிமோட் அறிவாலயத்திலே அன்ற தலைவர் கலைஞரிடத்தில் இருந்தது, இன்று தலைவர் தளபதி ஸ்டாலின் இடத்துல இருக்கிறது. அதிமுக அடிமை வச்சுட்டான் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக அடிமை ஆகிட்ட பிஜேபி கிட்ட. இது எத்தனை அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும்? எத்தனை சோதனையான காலத்தில் அதிமுக காப்பாத்தின தொண்டை. இன்னைக்கு நீ யார் கண்ட்ரோல் இருக்கிற? மனசை தொட்டு சொல்ல அதிமுக தொண்டை. பிஜேபியோட கூட்டணி போனது உங்களுக்கு பிடிக்குதா? எனக்கு முடியாத 100 பேர் தெரியும் அதிமுக. யாரும் கட்சி மாறல, ஒரு தொண்டன் கட்சி மாறல. இன்னைக்கும் அவன் ரெட்டையில அப்படியே நிக்கிறான். என்கிட்ட எல்லாரும் பேசுவாங்க, எல்லா கட்சியாரும் பேசுவாங்க. ஏதோ 4-5 புறம்போக்கங்கள் தான் ஏதோ யூடியூப்ல போடும், தகராறு பண்ணோம், மறியல் ஏதோ பண்ணுவானுங்க. எல்லா கட்சிக்கார கிட்ட பேசுவாங்க. எதனால எனக்கு கேட்பான், குமரன் விஷயம் ஆளுங்க. ஒரு அதிமுக தொண்டனும் கூட, ஒரு நகர ஒண்டி செயலர், ஒரு மாவட்ட செயலர் கூட உண்மையா உழைக்கிறான் பார். அதிமுக யாரும் பிஜேபி விரும்பல. கோடிக்கண்ணில் கொள்ளடிச்சுட்டு பாரு, பல ஆயிரம் கோடி கொள்ளடிச்சுட்டு ஈடி ரைடு, அமலாக்குத்துறை, தீகார் ஜெயில் பயந்து கிடக்குறான் பாரு. அவன் தாண்டா போய் உழுந்து கிடக்குறான். உங்க எடப்பாடி சேர்த்து சொல்ற போய் அமித்ஷா மோடி காலில் பிஜேபி கிட்ட. அதனாலதான் ஒன்னும் அடமானம் வச்சுக்கிறான். அதிமுகவையும் காப்பாற்றுகிற பொறுப்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் என்கின்ற தலைவனிடத்தில் இருக்கிறது. நாளைய தமிழக மன்னன் உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற தலைவனிடத்தில் இருக்கிறது. அது ஒரே ஒரு எடுத்துக்காட்டு அண்ணன் ஓபிஎஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தது. எனவே டெல்லிக்கு காவடி தூக்குகிற, டெல்லியின் அடிமையாக டெல்லிக்கு காலில விழுந்து கிடக்கிற எடப்பாடி பழனிசாமி, திமுக பத்தி எல்லாம் நீங்க பேசாதீங்க. டெல்லி தான் எங்களை தேடி வரணும், நாங்க டெல்லிக்கு போக மாட்டோம். நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன்.
குடியாத்தம் குமரன். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.